அண்ணாமலை சொல்லிட்டார், புதிய தலைவர் பாஜகவுக்கு, தமிழ்நாடு பாஜகவுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார். அது மட்டும் இல்லை, அந்த பதவிக்கு, தலைவர் பதவியின் போட்டியில் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை. இதுதான் இப்போ எனக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அரசியலில் கொஞ்சமாச்சு நேர்மை இருக்கணும். நான் அதைத்தான் சொல்கிறேன். யாராக இருந்தாலும் நேர்மையாக போங்க. நல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, நேர்மையாக கடைப்பிடிங்க. இப்போ அண்ணாமலை தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும்னு இமெயிலாக பறக்குது. எங்கே பறக்குது? அமித்ஷாவுக்கு இமெயில் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, ரெஜிஸ்டர் போஸ்ட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் இயற்கையாக வந்ததா? அண்ணாமலையே அந்த மாவட்ட தலைவர்களை கூப்பிட்டானே, அடிங்கண்ணே, அமித்ஷாவுக்கு அடிங்க, இமெயில் போடுங்க, லெட்டரை போடுங்க. இந்த ஒரு செயற்கையை அவர், இதுதான் எங்களுக்கு பிடிக்கல. தமிழ்நாடு சரித்திரம் அப்படி இல்லை. அண்ணாமலைக்கு என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாடு சரித்திரம் அப்படி இல்லை. பாஜகவை பொறுத்தவரை எனக்கு பிடிக்காதது, அண்ணாமலைகிட்ட நல்ல தலைவராக இருந்தாலும் நேர்மையான தலைவராக இருங்க. இங்கே ஒரு பொய்யை வச்சு வார் ரூம்னு வச்சுக்கிட்டு வாழ்க அண்ணாமலை, அண்ணாமலை செய்யும், இதெல்லாம் செயற்கை. இமெயில் அனுப்புகிறீங்கன்னா தானாக தொண்டன் அனுப்பணும். நீங்கள் ஒவ்வொரு தலைவரையும் கூப்பிட்டு இமெயில் அனுப்ப வை, யூடியூப்பில் போடு, இது பண்ணி, இது இந்த மாதிரி ஒரு செயற்கை விளம்பரம் பாஜகவுக்கு தேவையில்லை. நல்ல தலைவராக நாட்டு மக்கள் உங்களை தானாக விரும்பி உங்களுக்கு செல்வாக்கு தானாக வரணும். இதில் அண்ணாமலை ஒன்று புரிஞ்சுக்கணும், இல்லை தமிழ்நாட்டு மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், பிஜேபி தலைவர்கள் தொண்டர்கள்னால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. பாஜகங்கிறது ஒரு கொள்கை பிடிப்பான ஒரு கட்சி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாஜகவுக்கு கொள்கை பிடிப்பான கட்சி. முன்னாடி ஜனசங்கம்னு இருந்தது. இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டு வரும்போது அவங்க போய் ஜனதான ஒரு கட்சியில் இணைஞ்சாங்க. அதுக்கப்புறம் 1989 தான் கட்சி ஆரம்பித்தாங்க பிஜேபி. பில்லர் 2 தூண்கள் யார் தெரியுமா அந்த கட்சிக்கு? அடல் பிஹாரி வாஜ்பாய், அத்வானி, 2 தலைவர்கள் தான் தூண். அப்படிப்பட்ட அத்வானியை 2 வருஷம் தான் தலைவராக இருந்தார். 2 வருஷம் தான் தலைவராக இருந்தார். அகில இந்திய பாஜக தலைவராக தொடர்ந்து அத்வானியவே போடல. அதுக்கடுத்து தான் ஆளை மாற்றிடுவாங்க. அதே மாதிரி 75 வயசானா பதவி இல்லை, அதை ஃபாலோ பண்ணுறாங்க. மோடியே 75 வயசானா என்ன ஆகும் சொல்ல முடியாது. பிஜேபி அந்த மாதிரி ஒரு கொள்கையை வச்சுருக்கான், கரெக்டாக ஃபாலோ பண்ணுவான். நீங்கள் 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, உங்களை திருப்பி திருப்பி தலைவராக வைக்கிறதுக்கு இது என்ன திராவிட கட்சியா? அவங்க எப்படி ஒத்துக்குவாங்க? அகில இந்தியா முழுவதும் அவர்கள் வைத்திருக்கும் கொள்கைப்படி அண்ணாமலையை மாற்றணும். அதுதான் அவங்களுடைய முடிவு. அதை அண்ணாமலை புரிஞ்சுக்கணும். நம்ம கட்சியில் ஒரு தடவைக்கு மேலே வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்.